ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഇന്ന് ഒരു മുളപ്പിച്ച പയർ തോരനുമായിട്ടാണ് വന്നിരിക്കുന്നത്. ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ ഇതിന് പച്ചപ്പയർ എന്നാണ് കേട്ടോ പറയുക. സാധാരണ പ്രോട്ടീൻ അധികമുള്ള ഈ പയർ ഈ മുള വന്നതിന് ശേഷം വെറുതെ പച്ചയ്ക്ക് സലാഡിലൊക്കെ ചേർത്ത് കഴിക്കുക ചെയ്യുന്നത്. ഞാനതൊരു നമ്മുടെ കേരളത്തിലെ സാധാരണ സ്റ്റൈലിൽ ഞാനൊരു തോരൻ വയ്ക്കാമെന്ന് വിചാരിച്ചു. ഇത് തലേദിവസം ഊറിയിട്ട് മുള വന്നതിന് ശേഷം ഇതിപ്പോൾ കുറച്ച് വെള്ളം ഒഴിച്ച് അത് വേഗം വെച്ചു. ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം ചെയ്യുമ്പോൾ കുക്കറിലാണ് വെച്ച്. ഒരു വിസിലിന് ആകുമ്പോഴത്തേനും അത് ഒരുപാട് വെന്ത് ചട്നി പോലെ ആയിപ്പോയി. അതുകൊണ്ട് ഞാൻ വടച്ചട്ടിയിൽ വെള്ളം ഒഴിച്ചിട്ട് അത് തനിച്ച് വേഗം വെച്ചു. പിന്നെ ഇതിന് അരപ്പിന് വേണ്ടി ചേർത്തത് എന്താണെന്ന് വെച്ചാൽ ഒരു 3 സ്പൂൺ തേങ്ങ, ഒരു 1/4 സ്പൂൺ ജീരകം, 1/4 സ്പൂൺ മുളക് പൊടി, 1/4 സ്പൂൺ മഞ്ഞൾപ്പൊടി, ഒരു പല്ല് പൂണ്ട്, പിന്നെ ഒരു കഷ്ണം ചെറിയ ഉള്ളി. ഇത് മിക്സിയിലിട്ട് ஒரு 2 சுற்று தான். சுற்றுனதுக்கப்புறம் நார்மலாக கடு தாளித்த பிறகு அதில் இந்த தேங்காய் அரைச்சது போட்டுட்டேன். அது கூடவே பச்சை பயிறு சேர்த்து போட்டாச்சு. அப்புறம் உப்பு நான் போடவே இல்லை. உப்பு இடையில தான் நான் போடுவேன். ஸோ இப்போ அரைப்பும் இதெல்லாம் கூட வெந்திருக்கும். இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கிளறி எடுத்தாலே போதும். அதோடு சேர்த்து பச்சைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடும். இது ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். நார்மலாக நான் இது எதுக்கு செஞ்சேன்னா வாழையில சாப்பாடு செஞ்ச அன்னைக்கு செஞ்ச சமையல் இது. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இப்படி தொர கிடைக்கணுன்னா ரொம்ப குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு விட வடசட்டியில் தண்ணி ஊற்றி உப்பு போடாமல் வேக வச்சு அதுக்கப்புறம் அரைப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு எடுத்தோம்னா இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். இது என்ன ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தான். ஸோ இப்படி தான் முளைக்கட்டின பயிர் நான் பொரியல் பண்ணுவேன். இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இது இப்படி பொரியல் பண்ணுவாங்களோன்னு தெரியலை. ஏன்னா பச்சைப்பயிறு குழம்பெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். அது எனக்கு தெரியும், நான் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு நாள் கூட நான் என் கையால் செஞ்சு சாப்பிட்டது இல்லைங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள சமையல். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.